பாழடைந்த மசூதி இந்த துவாரகா மையில் பாபா எப்பயும் உட்கார்ந்துட்டு பாபா தியானத்தில் இருந்துட்டு வர பக்தர்கள் எல்லாருக்கும் நிறைய உபதேசங்கள் இந்த துவாரகா மையிலேருந்து தான் பாபா கொடுப்பாராம். ஸோ உபதேசங்கள்னால் வாழ்க்கையில் என்னெல்லாம் பிரச்சனை இருக்கோ எல்லாரும் பாபா கிட்ட சொல்லும்போது எல்லாத்துக்கும் பாபா ஒரு சொல்யூஷன் கொடுப்பாராம். ஆனால் அதெல்லாம் ரொம்ப வினோதமான ஒரு சொல்யூஷன் இருக்குமா. அந்த துவாரகா மையில் தான் இந்த மரக்கட்டைகள், இந்த பேப்பர் இதெல்லாம் எடுத்துகிட்டு பாபா அங்கே எல்லாத்தையும் அந்த வேஸ்டான பொருள் எல்லாத்தையும் போட்டு எரிய விடுவாராம். அந்த காலத்துலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கும் நீங்கள் துவாரகா மையில் துணியை பார்க்கலாம். அந்த உட்டு எல்லாத்தையும் பேப்பர் இது எல்லாத்தையும் போட்டு எரிக்கிறது அந்த இடந்த தான் பாபா துணியாக வச்சாராம். இந்த துணி எப்பயுமே 24/7 எரிஞ்சுட்டே இருக்குமா பாபாவோட காலத்துலேருந்து. இந்த துணியில் பக்கத்தில் தான் பாபா குளிர்னா இந்த துணி பக்கத்தில் போய் உட்காந்துப்பாராம். சரி தனக்கு குளிர் தெரியக்கூடாது அப்படின்னு. இந்த துணி அணைய போகிற மாதிரி இருந்ததுன்னா எத்தனை பக்தர்கள் இருந்தாலும் ஓடி போய் பாபா அந்த துணி அணையாத மாதிரி பார்த்துப்பாராம். அன்னிலேருந்து பாபா ஏற்றி வச்ச அந்த நொடியிலேருந்து இன்றை வரைக்கும் அந்த துணி எரிஞ்சுட்டே தான் இருக்குது. நீங்கள் ஷிரடிக்கு போனீங்கன்னா அந்த துவாரகா மைக்குள்ளே போனீங்கன்னாலே அந்த துணியை பார்க்கலாம். அந்த துணிக்கிட்ட போனாலே நம்மளுக்கு ஒரு தனியாக ஒரு வைப்ரேஷன் இருக்கும். ஒரு உண்மையான சத்தியம் என்னென்னா துவாரகா மை அந்த செவிரில் ரீசண்டாக கூட பாபா தெரிஞ்சாராம். இது ஒரு நாள் மட்டும்தான் பாபா தெரியுவாரா அப்படின்னா கிடையவே கிடையாது. நீங்கள் அந்த பக்தியோடு போய் பாபா கிட்ட வேண்டுங்க. துவாரகா மையில் உட்காந்து பாபா கிட்ட வேண்டுங்க. அந்த துணி கிட்ட அந்த செவரில் நீங்கள் இந்த பாபாவோடைய மூஞ்சி எப்போ வேணாலும் பார்க்கலாம். பாபா மேலே இருக்கிற ஒரு பக்தி இருந்ததுன்னா போகிறோம். இது சத்தியமான ஒரு விஷயம். இந்த துணியிலேருந்து பாபா என்ன பண்ணுவார்னா அந்த துணியிலேருந்து இந்த வர சாம்பல் எல்லாம் எடுத்து 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 வச்சுப்பாராம். அந்த சாம்பலை தான் பாபா உதி அப்படின்னு சொல்லி பக்தர்கள் எல்லாத்துக்கும் அந்த உதி கொடுப்பாராம். உதி கொடுத்து சில பக்தர்களுக்கு நெத்தியில் எட்டி விட்டு பாபா சொல்லுவாராம், எதுக்கும் கவலைப்படாத, இந்த துவாரகா மையிலேருந்து நான் பொய் சொல்ல மாட்டேன், அல்லாஹ் உன்னை பார்த்துப்பா அப்படின்னு சொல்லுவாராம். இந்த துணிக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம் இருக்குது. இந்த உதி பாபா பயன்படுத்தாத விஷயமே இல்லையா, எல்லாத்துக்கும் பாபா பயன்படுத்தியிருக்காராம். ஒரு வியாதின்னு வந்தால் அந்த உதியால் குணப்படுத்தியிருக்காராம். எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை பாபா, நீ தான் பாபா எப்படியாவது என்னை ஆசீர்வாதம் பண்ணி எனக்கு கண்டிப்பாக ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னா அந்த உதியை எடுத்து பாபா வச்சு கண்டிப்பாக உனக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாராம். அந்த உதியோட மகிமை சொல்லிகிட்டே போகலாம். அவ்வளோ நிறைய லீலைகள் பண்ணியிருக்கார். இந்த சாய் சச்சரித்தம் ஹேமத் பந்த் அழகாக எழுதியிருப்பார். நிறைய உதியோட மகிமை என்னெல்லாம், ஒரு பாம்பு கடிச்சதுன்னா அதுக்கு என்ன, எல்லாத்துக்கும் இந்த உதியை வச்சு சரி பண்ணுவாராம் நம்ம பாபா. இந்த உதி பாபா அன்றைக்கு பாபா உயிரோடு இருக்கும்போது தான் இந்த உதிக்கு ஒரு மகத்துவம் இருந்ததா? இன்றைக்கி அதெல்லாம் இல்லை. ஏதோ ஒரு கோவில்லேருந்து நம்ம வாங்கிட்டோம், அந்த உதி தூக்கி போட்டுடலாம், அப்படியே கார்னரில் வச்சுட்டு வந்துடலாம். இது சத்தியமாக நினைக்க வேண்டாம். எந்த உதினாலும் பாபாவை நினச்சிண்டு எந்த வியாதினாலும் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அந்த வியாதி உங்களுக்கு குணமாகும். இதில் எந்த விதமான சந்தேகம் உள்ளது. பாபா உயிரோடு இருக்கும்போது தானா அப்படின்னா கிடையவே கிடையாது. இந்த லீலை சச்சரித்தால் இல்லாத ஒரு சம்பவம், இது உண்மையான ஒரு சம்பவம். ஒரு வயசான ஒரு அம்மா, ஒரு தோராயமாக ஒரு 70 வயசு இருக்குமா. அந்த அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கும்போது பாபா பேரை சொல்லிகிட்டே இருந்தாலாம். அவங்க எப்பயுமே பாபா மேலே ஒரு ரொம்ப பக்தியோடு தான் இருப்பாள். ஆனால் உடம்பு முடியலங்கும்போது பாபா நீ எப்படியாவது காப்பாற்றணும், நீ என்னை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு பாபா பேரையே சொல்லிகிட்டு இருந்தாலாம். இது ஒரு சராசரி மனுஷனோட ஒரு இயல்பு. என்னென்னா நம்மளுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தால் கடவுள் ஆட்டோமேட்டிக்காக நினைக்க ஆரம்பிச்சிடும். இதே சந்தோஷத்தில் கடவுள் யாருன்னே அவங்களுக்கு தெரியாது. இந்த அம்மாவுக்கு என்னென்னா, எனக்கு உடம்பு சரியில்லையே, இப்போ நான் கண்டிப்பாக எனக்கே ஒரு முடிவு தெரியும், என்னென்னா நான் சாக போகிறேன் அப்படின்னு அந்த அம்மா நினச்சிண்டு அந்த அம்மா பாபா கிட்ட சொல்கிறாளாம், பாபா நான் கண்டிப்பாக இப்போ செத்து போயிடுவேன் பாபா, ஏன்னா நான் பிழைக்க மாட்டேன்னு எனக்கு நிச்சயமாக தெரியும். எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்குது பாபா, நான் உன் நாமத்தை சொல்லிகிட்டே நான் இறந்து போயிட்டா எனக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து அந்த அம்மாவுடைய மருமகளை கூப்பிட்டு சொல்கிறாங்களாம், அம்மா எனக்கு கொஞ்சோண்டு எனக்கு அந்த உதி எடுத்து என் நெத்தியில் வச்சு விடு, என்னோடய உதி டப்பா இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க பக்கத்துலேயே உதி டப்பா வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே எப்பயுமே அந்த அம்மா உதி வச்சுட்டே இருப்பாளாம். சரி, அந்த மருமகள் போய் உடனே அந்த உதியை எடுத்து அந்த அம்மாவோட நெத்தியில் வச்சு உள்ளான்னு போகும்போது அந்த டப்பாவில் உதியே இல்லையா. அப்போது அந்த மருமகள் சொல்கிறா, அம்மா இந்த மாதிரி உதியே இல்லை, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, பாபா பேரை சொல்லிகிட்டே இருங்க, அது போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த அம்மா சொல்கிறாங்களா,
இல்லை இல்லை கண்டிப்பாக எனக்கு உதி வேணும். எப்படி உதியெல்லாம் போச்சு? சரி என்னோட தம்பிக்கிட்ட கேளு, அவன் உதி கண்டிப்பாக வச்சுருப்பான். அப்போ அவங்க தம்பிக்கிட்ட கேட்கும்போது அவங்க தம்பியும் வெளியூர் போனதா சொன்னோடனே இந்த அம்மா சொல்கிறாங்க, ஐயோ பாபாவோட உதி இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது அப்படின்னு பாபா கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, பாபா கண்டிப்பாக எனக்கு உதி வேணும் அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டே இருக்கும்போது திருப்பி அந்த மருமகளை கூப்பிட்டு கண்டிப்பாக அந்த உதி இருக்கும், என் டப்பாவில் போய் பாரு அப்படின்னு சொன்னேன். இந்த மருமகள் என்னடா நச்சு பண்ணுறாங்க இப்படி அப்படின்னு சொல்லி ஓடி போய் அந்த உதி டப்பாவை எடுக்கலாங்கும் போது திருப்பியும் உதி இல்லை. உடனே அந்த மருமகள் வந்து சொல்கிறா, அம்மா உதி இல்லை, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் எவ்வளோ தடவை கேட்டாலும் உதி இல்லைன்ற பதில தான் நான் சொல்ல முடியும், நீங்கள் வேணால் பாருங்கன்னு உதி டப்பாவை காமிச்சிட்டு அந்த மருமகள் விட்டுட்டா. உடனே இந்த அம்மா வந்து பாபா கிட்ட வேண்டுறாங்க, என்னென்னா பாபா நான் இந்த நொடி வந்து கண்டிப்பாக செத்து போயிடுவேன்னு எனக்கு தெரியும், அதனால உன்னோட உதி எடுத்து நெத்தியில் வைக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் ஏன் பாபா உதி இல்லாமல் ஏன் இந்த நொடியும் என்னை இவ்வளோ வேதனைப்படுத்துகிற அப்படின்னு இந்த அம்மா பேசிகிட்டே இருக்காங்க. சரி கொஞ்ச நேரம் கண்ணை மூடின்னு அப்படியே இருக்கும்போது கண்ணை திறந்து பார்த்த உடனே அந்த அம்மாவுக்கு முன்னாடியே ஒரு கதவு இருக்கான். அந்த கதவு வழியாக பாபா வரதை இந்த அம்மா கண்ணால் பார்த்துட்டு அலறாங்களாம். ஐயோ எல்லாரும் பாபாவை பாருங்க, பாபா வந்தாச்சு, சீக்கிரம் வாங்க, உதி பாபா பாருங்க உதியை போட்டுன்னு இருக்காரு, பாபாவை நமஸ்காரம் பண்ணுங்க, அவருக்கு இடம் கொடுங்க, இப்படி கத்தின்ண்டே இருந்தோடனே அந்த வீட்டில் எல்லாரும் சொல்கிறாங்களா, அம்மா நீங்கள் கனவு கண்டுறீங்க, தயவு செஞ்சு இப்படிலாம் கத்தாதீங்க, பாபாலாம் வரல, ஐயோ பாபா பாருங்கள் இந்த கதவு வழியாக வராரு, இங்கே பாருங்கள் இங்கே நிற்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் சொல்கிறாங்க, இப்படி புலம்பாதீங்க, உங்களுக்கு உடம்பு சரியாதனால நீங்கள் புலம்பிகிட்டே இருக்கீங்கம்மா, கொஞ்சம் உங்களை சாந்தப்படுத்திக்கோங்க அப்படின்னோடனே இந்த அம்மா திருப்பி கண்ணை மூடி திருப்பி திறக்கும் போது பாபா அந்த கதவு விட்டு அப்படியே வெளியில் போகிறாராம். உடனே இந்த அம்மா திருப்பியும் அலறாங்களாம், ஐயோ பாபா இந்த கதவுலேருந்து வெளியில் போயின்னு இருக்காரு, இப்பயாவது நமஸ்காரம் பண்ணுங்க, இது உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்கவே கிடைக்காது, தயவு செஞ்சு பாபாவை பாருங்கள், அவருக்கு ஒரு இடம் கொடுங்க, அவரை கூப்பிடுங்க அப்படிங்கும்போது எல்லோரும் சொல்கிறாங்களா, எங்களுக்கும் கண் இருக்குது, நாங்களும் பார்த்துன்னு தான் இருக்கோம், இங்கே யாருமே இல்லை, தயவு செஞ்சு புலம்பாமல் இருங்க அப்படின்னு. உடனே இந்த அம்மா சொல்கிறாங்களாம், நீங்கள் எல்லாம் பார்க்குறத விட்டுட்டீங்க, நான் பொய் சொல்லலை, எனக்கு பொய் சொல்லணுன்ற அவசியம் இல்லை, சத்தியமாக நான் பாபா வந்து உள்ளே வந்து என்னோடய உதி டப்பாவை திறந்து உதி போட்டதை நான் கண்ணால் பார்த்து அவர் வெளியில் போகிறதையும் நான் பார்த்தேன், அதனால் தயவு செஞ்சு அந்த உதி டப்பாவை திறந்து எனக்கு உதி வச்சு விடுங்கன்னு திருப்பி கெஞ்சுறாங்களா அவங்க மருமகள் கிட்ட. உடனே அந்த மருமகள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சரி அம்மா பொய் சொல்கிறாங்க, அதுவும் பொய்யும் இல்லாமல் அவங்களுக்கு உடம்பு சரியாதனால அப்படி புலம்புறாங்க, வேறு எதுவும் இல்லை, எப்படி பாபா வந்திருப்பார், நம்ம எல்லாம் இங்கே இருக்கோமே. அந்த அம்மா வந்து இதை சொன்னோன்னே சொல்கிறாங்களாம், நான் இப்போ போயிடுவேன், தயவு செஞ்சு எனக்கு ரொம்ப முடியல, எனக்கு உதி சீக்கிரம் வச்சு விடு, அந்த டப்பாவை எடுத்து வச்சு விடுங்கும் போது இந்த மருமகள் நினைக்கிறாரா, சரி தொல்லை தாங்க முடியல, அந்த டப்பா கொண்டு வந்து காமிக்கலான்னு வேகமாக அந்த டப்பாவை எடுத்து பார்த்தா வழியே அந்த டப்பாவில் உதி ரொப்பி வச்சுருக்காராம். அப்போ தான் இந்த மருமகளுக்கு புரிஞ்சு, ஐயோ நிஜமாவே பாபா வந்திருப்பாரா, நம்ம இப்போ தானே இந்த டப்பாவை திறந்தோம், இந்த அம்மாவுக்கும் காமிச்சோமே, இதில் ஒரு சொட்டு உதி கூட இல்லை, எப்படா இங்கே உதி வந்தது, அப்போ அந்த அம்மா சொன்னது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி இந்த மருமகளுக்கு என்ன, நம்ம கண்ணால் நம்மளால் பாபாவை பார்க்க முடியலேன்னு ஒரு ஏக்கம், அந்த அம்மாவுக்கு உண்மையான ஒரு பக்தி இருந்ததுனால ஸ்ரத்தா சபுரி இந்த நம்பிக்கையும் பொறுமை இருந்தது, கண்டிப்பாக பாபா கொடுப்பாருன்ற நம்பிக்கை, அதனால் அந்த மருமகள் எடுத்து அந்த உதியை தன்னோட நெத்தியில் வைக்க சொல்லி வச்ச அடுத்த நொடி அந்த அம்மாவுக்கு சரியாயிட்டே இருந்துதான் உடம்பு, அந்த அம்மானால் நம்பவே முடியலையாம். அப்போ தான் அந்த மருமகளுக்கு 2 விஷயம் புரிஞ்சுதான். ஒன்று, பாபா மேலே அந்த நம்பிக்கை இருந்தால் சத்தியமாக பாபா காட்சி கொடுப்பாருன்றது ஒரு உண்மையான விஷயம். 2வது விஷயம், இது வந்து நம்ம நிதர்சன வாழ்க்கையில் எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பாபாவோட இந்த துணியிலேருந்து வர உதி ரொம்ப 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 புனிதமானது, அது வந்து நீங்கள் வாங்கி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக வச்சுக்கோங்க, அது கிடைக்கவே கிடைக்காது. இன்றைக்கும் ஷிரடியில் அந்த பாபாவோடைய உதி கொடுக்குறாங்க, அது எந்த கோவிலோட உதியாக இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு தனி மகத்துவம் இருக்குது. உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பேருக்கு தீர்க்க முடியாத வியாதி, நிறைய டிசீஸ் பேரெல்லாம் இருக்குது, என்ன வியாதியாக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் வாழ்க்கையில் என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி, நீங்கள் எதுக்காவது ஒன்று நினச்சி துக்கப்பட்டு இருந்தாலும் சரி, என்ன விஷயமா இருந்தாலும் நம்மளால் யார்கிட்டையும் சொல்ல முடியாதுன்ற ஒரு நிலைமை நிறைய பேருக்கு இருக்கலாம். கவலையே படாதீங்க, பாபாவுடைய உதி நம்பிக்கையோடு நீங்கள் அதை நெத்தியில் தினம் வச்சுக்கோங்க, தினம் அந்த ஒரு பிஞ்ச் நீங்கள் வாயில் போட்டு அந்த உதியை சாப்பிடுங்க. அதோட ஒரு அருமையான ஒரு மருந்து இந்த உலகத்தில் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, அதுக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம் இருக்குது. இது நம்பி அந்த உதியை பயன்படுத்துங்க, அதுக்கான பலன் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும்.
ஷீரடி சாயி துவாரகமாயி பேரருள் புரியும் தாயின் மடி, அந்த தாய்மடி அமர்ந்து தரணியை காக்க தந்தது தானே தெய்வ உதி. தெய்வ உதியை நம்பி அணிந்தால் துன்பம் விலகி மாறும் விதி. அந்த தெய்வ உதியை நம்பி அணிந்தால் துன்பம் விலகி மாறும் விதி. ஓம் சாயி சத்குரு சாயி சத்குரு சாயி ஓம் ஓம் சாயி ஓம் ஓம் சாயி சத்குரு சாயி சத்குரு சாயி ஓம் ஓம் சாயி. தீராத வினைகளையே நமக்கு தந்தது தீய விதி. தீராத வினைகளையே நமக்கு தந்தது தீய விதி. நொடியில் மாற்றிவிடும் பகவான் பாபாவின் தூய உதி. அதை நொடியில் மாற்றிவிடும் பகவான் பாபாவின் தூய உதி. ஓம் ஓம் சாயி சத்குரு சாயி சத்குரு சாயி ஓம் ஓம் சாயி ஓம் ஓம் சாயி சத்குரு சாயி சத்குரு சாயி ஓம் ஓம் சாயி. காணாத பிணிகளையே மாந்தர் காண்பது வாழ்வின் கதி. காணாத பிணிகளையே மாந்தர் காண்பது வாழ்வின் கதி. கணத்தில் போக்கிவிடும் பகவான் பாபாவின் தூய உதி. அதை கணத்தில் போக்கிவிடும் பகவான் பாபாவின் தூய உதி. ஓம் ஓம் சாயி சத்குரு சாயி சத்குரு சாயி ஓம் ஓம் சாயி ஓம் ஓம் சாயி சத்குரு சாயி சத்குரு சாயி ஓம் ஓம் சாயி. துன்பங்கள் தொடராது இனிமேல் துயரங்கள் வாராது. துன்பங்கள் தொடராது இனிமேல் துயரங்கள் வாராது. பாபாவின் உதி இருக்க நமக்கு பயமே கிடையாது. சாய் பாபாவின் உதி இருக்க நமக்கு பயமே கிடையாது. ஓம் ஓம் சாயி சத்குரு சாயி சத்குரு சாயி ஓம் ஓம் சாயி ஓம் ஓம் சாயி சத்குரு சாயி சத்குரு சாயி ஓம் ஓம் சாயி. ஷீரடி சாயி துவாரகமாயி பேரருள் புரியும் தாயின் மடி, அந்த தாய்மடி அமர்ந்து தரணியை காக்க தந்தது தானே தெய்வ உதி. தெய்வ உதியை நம்பி அணிந்தால் துன்பம் விலகி மாறும் விதி. அந்த தெய்வ உதியை நம்பி அணிந்தால் துன்பம் விலகி மாறும் விதி. ஓம் ஓம் சாயி சத்குரு சாயி சத்குரு சாயி ஓம் ஓம் சாயி ஓம் ஓம் சாயி சத்குரு சாயி சத்குரு சாயி ஓம் ஓம் சாயி ஓம் ஓம் சாயி சத்குரு சாயி சத்குரு சாயி ஓம் ஓம் சாயி ஓம் ஓம் சாயி. யூடியூப் உலகத்தில் பக்திக்கென்று இருக்கின்ற ஒரே ஒரு சேனல் கோபுரம் டிவி சேனல். இதில் வந்து பக்தி மட்டும் இல்லை, பல விஷயங்களை சொல்கிறாங்க. அதில் முக்கியமாக நாயன்மார்களின் அருள் வரலாறு, ஷீரடி சாய்பாபா அவர்களின் வரலாறு, 12 ஆழ்வார்கள் பற்றிய தொகுப்பு, மகா பெரியவர் பற்றிய ஆய்வுகள், ஜோதிடம் ஒரு ஆய்வு, அப்புறம் ஆன்மீக அதிசயங்கள், இது அனைத்தும் ஒவ்வொரு நேரத்துலையும் வந்து அவங்க டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. இந்த பிஸியான காலகட்டத்தில் நீங்கள் இதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா நமக்கு தேவை வந்து எதையும் கொண்டு போக போகிறதில்ல, கொண்டு போவது இறையருளை மட்டும்தான். இறையருளை கொண்டு போகணும்னா இதெல்லாம் பார்க்கணும், இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ இறைவன் நன்றி ஒரு அணுவும் அசையாது. ஸோ தயவு செஞ்சு எல்லோரும் வந்து கோபுரம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.